சும்மா தூக்கி போட்டதில் வந்து இந்த பச்சை பயிறு செடியில் காய் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்குன்னு. அப்படியே வந்து இப்போ ஒரு சில காயெல்லாம் அப்படியே காய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதை வந்து காட்டில் வந்து போட்டிருந்தோம் அப்படின்னா இப்படி தனித்தனியாலாம் பறிக்க முடியாது. முழுசாக காஞ்சதுக்கப்புறம் அப்படியே செடியோடு பிடுங்கி அதை காய போட்டுருவாங்க. இப்போ நம்ம வந்து அப்படியே ஒன்று ஒன்றா காய காய அதை அப்படியே நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். பார்ப்போம் இதில் எவ்வளோ தான் நமக்கு வந்து அந்த காய் கிடைக்குதுன்னு. அப்படியே ஒரு 2 தக்காளி பழம் பழுத்திருக்கு, அதையும் எடுத்துடலாம். இன்றைக்கி ஒரு காய் கொஞ்சம் நீளமாக இருக்குது, ஒரு கத்திரிக்காய், அதையும் எடுத்துடலாம். இது பாருங்கள், சாத்துக்குடி மரத்தில் ஒரு பட்டாம்பூச்சி ரொம்ப அழகாக உட்காந்துருந்தது. இந்த கலர் பார்த்திங்கனாலே செம்ம சூப்பராக இருக்குது. ஒரு லைட்டாக ஒரு ப்ளூ கலர் மாதிரி. பட்டை அவரை கொஞ்சம் வந்து இருக்குது, அதையே எடுத்துடலாம். இன்றைக்கி வந்து கோழி அவரை வந்து நிறைய செடி நிறைய அப்படியே காய் இருக்குது. இது வந்து செடி அவரையில் ஒரு 2-3 கொத்து மட்டும் இருந்தது, அதை எடுத்துட்டு அதையும் போய் எடுத்துடலாம். மிளகாய் கொஞ்சம் எடுத்துக்கலாம். செடியில் பார்த்திங்கன்னா அந்த பச்சை மிளகாய் பச்சை கலராகவும் இந்த ரெட் கலராகவும் இருக்கிறது அப்படியே பார்க்குறதுக்கே அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்குது. பழம் பாருங்களேன் எவ்வளோ கலராக இருக்குன்னு. இப்போ கடையிலலாம் வர்றது இந்த மாதிரி நீல மிளகாயெலாம் வர்றதில்ல. கடையில் வந்து அந்த உருட்டு மிளகாய் மட்டும்தான் வருது. இது நம்ம வந்து வர மிளகாயிலேருந்து விதை போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். இது பாருங்கள், நம்மளோட கம்பி வேலிக்கு அந்த பக்கம் நிறைய காய் காய்ச்சிருந்தது. இது நல்ல வந்து ஒரு சாஃப்டாக இருக்கும். இந்த காய் வணக்கணும் அப்படின்னாலே இந்த விதை தெரிஞ்சாலும் கூட நம்ம முத்தி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அதை பிரித்து எடுப்போம். ஆனால் வந்து அந்த தோலே பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம வந்து என்னதான் செடி அவரை இருந்ததுனாலும் வீட்டில் நமக்கு நிறைய இடம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கொடியாக போட்டு விட்டோம் அப்படின்னா காய் வந்து அவ்வளோ நிறைய காய் காய்க்கும். அது இந்த மாதிரி கோழி அவரையெல்லாம் நிறைய காய் காய்ச்சிட்டே தான் இருக்கும். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. காலையில் வந்து இந்த மாதிரி காய் பறிக்கிறதே எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு வேலை. அப்படியே கொத்து கொத்தாக காய்ச்சிருந்ததுங்க. இன்னைக்கு பாருங்கள் இவ்வளோ அவரை, 2 தக்காளி, அப்புறம் கொஞ்சம் பாசிப்பயிறு எல்லாமே சூப்பராக அப்படியே இருக்குது. அவ்வளோதான். போகிற போக்கில் ஒரு ரோஸ் பாருங்களேன் அப்படியே தாமரைப்பூ மாதிரி விரிஞ்சிருக்கு. இந்த செடியில் ரோஸ் வந்து நல்ல பெரிய பெரிய பூவாக வருங்க. அவ்வளோதாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள்.